ஒருவேளை ஜெயம் ரவி அவர்களுக்கு பட வாய்ப்பு இல்லாம நொந்து நூடுல்ஸ் ஆகி மனநலம் பாதிக்கப்பட்டு நடுத்தருக்கு வந்தாரு அப்படின்னா அதுக்கு காரணம் கெனிஷாவால மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒரு காலத்துல ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட நடிகர், ரொம்ப சார்மிங்கா இருப்பார், கேர்ள்ஸ்க்குலாம் அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நல்ல பேர் எடுத்த ஒரு மனிதர் இப்போ ஒட்டு மொத்தமா எல்லாரும் களி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமும் கெனிஷா அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். இப்ப என்னடான்னா கெனிஷா அவர்கள் எங்கெங்கெல்லாம் சேட்டை பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றாங்க, எங்கெங்கெல்லாம் வாய் கொடுத்து எங்கெங்கெல்லாம் அடி வாங்குறாங்களோ அந்த கெட்ட பேர் எல்லாமே அப்படியே போயிட்டு ஜெயம் ரவி மேலதான் வந்து விழுகுது. ஜெயம் ரவியும் சேர்த்து போட்டு கிளிக்கிறாங்க சோசியல் மீடியால. ஏங்க உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையாங்க, வீட்டுக்காரமோட சண்டை, டிவோர்ஸ், சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இந்த கெனிஷாவை தான் நீங்க பிடிக்கணுமா, என்ன ஜெயம் ரவி நீங்க அப்படி சொல்லிட்டு ஜெயம் ரவியோட கெரியரை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. எப்ப பாலா, இந்த ஜெயம் ரவி கெனிஷா இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப மாசமா போய்கிட்டு இருக்கு, இப்ப எதுக்கு திடீர்னு தூக்கிட்டு வர்ற அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்போ ரீசெண்டா ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வெடிச்சிருக்குங்க. சிவசங்கரி டாக்ஸ் யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடத்துற ஒரு மேம் மெர்லின் சொல்லிட்டு அவங்க பேரு, அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு இந்த மாதிரி கெனிஷா அவங்கள வந்து ஒரு சம்பளத்துல கூப்பிட்டதாகவும், அதுக்கு இவங்க எனக்கு அவ்வளவு வேணும், இவ்வளவுலாம் கொடுக்க கூடாது, எனக்கு ஃபிளைட் டிக்கெட் அதுவும் போட்டு ரொம்ப சேட்டை பண்ணதாகவும், இதை விட கேவலமா அந்த ஈவெண்ட் நடத்துற அந்த மெர்லின் மேடம் வந்து அசிங்கமா திட்டுறது, இங்க நெத்தில கையை வச்சு சோத்துல அடிச்சு ஒரு மாதிரி வாய் நாறுது, உன் புருஷனை விட்டுட்டு போயிட்டான், தப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு எந்தெந்த வகைகள்ல ஒரு மனிதரை எப்படிலாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படிலாம் கொடூரமான விஷயங்கள் கெனிஷா பண்ணாங்க. இதுக்கு ஜெயம் ரவி உடந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்லின் மேம் வந்து சிவசங்கரி யூடியூப்ல வந்து வீடியோ எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இது அப்படியே அறநாடு சேனலா பாத்தீங்கன்னா உமாபதி அவங்களும் இதை பத்தி எடுத்து பேசியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி திடீர்னு ஒரு மேட்ரு வந்து வெடிக்குது, பூமாகுது அப்படிங்கும் போது என்னதான் பிரச்சனை அப்படின்றத நம்மளும் சொல்லணும்ல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நாகர்கோயிலை சேர்ந்த மெர்லின் அப்படின்ற ஒரு மேம் இருக்கிறாங்க. அவங்க துபாயில ஒரு 15 வருஷமா அங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்காங்க போல. இந்த கொரோனாக்கு அப்புறமா சரி நம்ம ஃபீல்டு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஈவெண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றதால ஒரு 4-5 கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஈவெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ அவங்களுக்கு குடும்பத்துல ஏகப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. 2 பிள்ளைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு ஈவெண்ட்டை பாக்குறது, குடும்பத்தை நடத்துறதுன்னு சொல்லிட்டு அவங்க நிம்மதியா தான் இருந்தாங்க. நிறைய ஈவெண்ட் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் போன வருஷம் அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த வாக்குல தான் இந்த மாதிரி ஜெயம் ரவி வாழ்க்கைக்குள்ள கெனிஷா அப்படின்றவங்க உள்ள வர்றாங்க. சோ முத நமக்கு அந்த நியூஸே தெரிய வருது. ஜெயம் ரவி வந்து ஆர்த்தி அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ற அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க, கெனிஷான்னு ஒருத்தவங்க வர்றாங்க 2ஆம் தரமா அப்படி சொல்லிட்டு அந்த சமயத்துல நியூஸ் பெருசாகுது. அப்போ ஒரு ஈவெண்ட் பண்றவங்க வந்து நிறைய மியூசிக் கான்சர்ட் அதுன்னு பண்ணும்போது கெனிஷா ஒரு சிங்கர் தானே, அவங்கள நம்ம கூப்பிடுவோம். இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வேற போய்கிட்டு இருக்கு, அந்த ஈவெண்ட்டுக்கு கெனிஷாவையும் வர வைப்போம், அப்படியே ஜெயம் ரவி அவங்களும் வருவாங்க, ஈவெண்ட் நல்லபடியா முடியும், அவங்களுக்கும் ஒரு சம்பளம் கொடுத்தமா இருக்கும், நமக்கு ஒரு ஈவெண்ட் பொழப்பு கிடைச்சமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2025 செப்டம்பர் 13ஆம் தேதி கான்சர்ட்காக கெனிஷா அவங்கள நீங்க போட்டோல பாக்குற இந்த மெர்லின் மேம் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. சோ கெனிஷா கிட்ட இந்த மெர்லின் மேம் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குங்க, கான்சர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 லட்சம் அக்ரிமெண்ட் போடுறாங்க சம்பளமா. அந்த அக்ரிமெண்ட் வந்து வாட்ஸ்அப் மூலமா எங்களுக்கு அனுப்பிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையெழுத்துலாம் போட்டு ஓகே 13ஆம் தேதி ஈவெண்ட் நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த எல்லா பிளானுமே வந்து ஆகஸ்ட் மாசத்துல முடிச்சிடுறாங்க. இப்ப என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, கெனிஷா சைட்ல இருந்து நான் மட்டும் வரமாட்டேன், கூட வந்து அந்த கோரஸ் பாடுறதுக்கு 5 சிங்கர்ஸ் வருவாங்க, என்னுடைய அசிஸ்டன்ட் வருவாங்க, ரவி சாரும் கூட வருவாங்க, மேனேஜர் வருவாங்க, இவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா துபாய்க்கு வந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் போட்டு கொடுங்க, அங்க நாங்க வந்தா சும்மாலாம் நார்மல் கார்ஸ்ல வரமாட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் நல்லா எலைட்டான ஒரு கார் புக் பண்ணி கொடுங்க, நல்லா ஹோட்டல்ஸ் புக் பண்ணி கொடுங்க, நானும் சார் மட்டும் தனியா தங்குவோம், அப்ப வந்து எங்களுக்கு வந்து ஸ்வீட் ரூம் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஏகப்பட்ட டிமாண்ட் வச்சிருக்காங்க, ஒரு ரிக்வஸ்டா கேட்டிருக்காங்க. சோ ஈவெண்ட் பண்றவங்க அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சரி மேம் நீங்க என்ன கேட்கறீங்களோ நாங்க பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சில பல சேட்டைகள் கெனிஷா பண்ணதா இந்த மேம் சொல்லியிருக்காங்க. சோ டிக்கெட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த சீட்டு வேணாம், இந்த சீட்டு வேணாம், இங்க இது தெரியல அது தெரியல, மாத்தி கொடுங்க, டேட்டா மாத்துங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோ 2-3 டைம் எல்லாருக்குமான டிக்கெட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. இங்க சென்னையில இருந்து துபாய் போறதுக்கு டிக்கெட் பிளைட், அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல எவ்வளவு ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க டிக்கெட் புக் பண்ற அந்த செப்டம்பர் பாத்தீங்கன்னா அங்க வந்து சீசன் டைம், அதுக்கு எவ்வளவு ஆகுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க வேணும்னே மாத்தி சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்ல நடத்துற இந்த மெர்லின் அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட செலவு வச்சிருக்காங்க. இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் போயிருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட் நடத்துறோம், இந்த மாதிரி ஒரு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்ரோச் பண்ணுவாங்கல்ல, அந்த மீட்டிங் ஏற்கனவே துபாயில தான் நடந்திருக்கு. சோ இந்த கெனிஷா வந்து ஏதோ ஒரு வேற ஒரு பிரச்சனைக்கு அங்க போயிருக்காங்க. அப்ப வந்து இந்த மெர்லின் நேர்லயே போய் மீட் பண்ணிருக்காங்க. ஹலோ மேம் நீங்க துபாய்க்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை சென்னையில வந்து மீட் பண்ண நினைச்சேன், பரவாயில்ல இங்கே வந்துட்டீங்க சொல்லிட்டு அப்ப அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான்
கெனிஷா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்றது இவங்கிட்ட சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த மெர்லின் அவங்களுடைய குடும்ப பிரச்சனை, சொந்த பிரச்சனை எல்லாத்தையும் இவங்களே புட்டு புட்டு வைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமே, ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டு இருப்பீங்களே, அப்பா உயிரோட இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மெர்லின் மேமோட சொந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த கெனிஷா சொல்ல சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னோட எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படின்னு. அங்கதான் ஒரு சூட்சமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, கெனிஷா வந்து உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் ஹீலர் எல்லாம் கிடையாது. கெனிஷா கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ராடு புத்தி என்ன அப்படின்னா, அவங்களுடைய டீம் ஆட்களை வச்சு யார் யாரை சந்திக்க போறாங்களோ அவங்கள பத்தின எல்லா டேட்டாஸையும் முன்னக்கூடியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர், உங்ககிட்ட இவ்வளவு பஞ்சாயத்துகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் சரி பண்ணி தர்றேன், நான் நிறைய செலிபிரிட்டி வீட்டுக்கு போயிட்டு வாஸ்துலாம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த நடிகர் ஓஹோன்னு இருக்காரு, அவர் வீட்டுல நான் போயிட்டு சில பல பொருள்லாம் இடம் மாத்தி வச்சனால எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உருட்டி பணம் சம்பாதிக்கிறதாப்பா கெனிஷாவோட பொழப்பே அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரிதான் இந்த மெர்லின் மேம் கிட்டையும், இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாங்களா, உங்க அப்பா இறந்துட்டாங்களா, பிள்ளைய வச்சு நீங்க தனியா கஷ்டப்படுறீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்குமே, இந்த மாதிரிலாம் சொல்லி, ஒன்றும் பிரச்சனை, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் தான், என்னால சரி பண்ணி கொடுக்க முடியும், பட் அதை வந்து நான் சும்மா பண்ண முடியாது, அப்படி பண்ணா எனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த ஆத்மாக்கள் பாதிப்பை ஏற்படுத்தும், சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1 lakh நீங்க கொடுங்களேன், நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்கு. எப்ப இதெல்லாம் ஈவெண்ட்டுக்கே முன்னாடி. நல்ல வேலையா இந்த மெர்லின் மேம்க்கு நிறைய ஸ்ட்ரைக் ஆயிருக்கு, நிறைய யோசிச்சிருக்காங்க, இதெல்லாம் சொல்றாங்க, எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க, நம்பலாமா வேண்டாமா, எதுக்கு, நம்ம ஈவெண்ட்டுக்கு தானே வந்தோம், அது நான் ஜோசிமா பார்க்க வந்தோம் அப்படி சொல்லிட்டு கெனிஷா கால் பண்ணி, மேம் இல்ல மேம், நான் உங்களை பார்க்க வர மாதிரி இல்ல, ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்லாம் வேண்டாம், நீங்க ஈவெண்ட்டுக்கே வந்துருங்க மேம் அப்படின்னு சொன்னதுல கெனிஷா வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் உனக்கு ஜோசியம் பாக்குறதுக்கு 1 லட்ச ரூபா கேட்டேன், உன்னை வர சொன்னேன், நீ வரல, இல்ல இரு உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இந்த மெர்லின் மேமா பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து கெனிஷா பண்ணாங்க பாருங்க. அதுதான் கொடூரத்தின் உச்சமே. சோ கெனிஷா இந்த மெர்லின் மேம் கால் பண்ணி, என்னால ஈவெண்ட்டுக்கு வர முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, நீ கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க, பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா தான் ஜெயம் ரவி வந்து இந்த மெர்லின் மேம்க்கு கால் பண்ணி அவ்வளவு பொலைட்டா பேசியிருக்காரு. அதுக்கு பின்னாடி ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அதையும் நான் சொல்றேன். அவ்வளவு பொலைட்டா பேசுறாரு. ஹாய் மெர்லி, இந்த மாதிரி கெனிஷா ஏதோ சொல்லியிருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே தாட்ஸ் எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, எதுவும் ஒரி பண்ணாதீங்க, ஈவெண்ட் நான் நல்லபடியா பிடிப்போம், நீங்க எப்பன்னு மட்டும் சொல்லுங்க, கெனிஷாவை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியே சொல்லியிருக்காரு. இவ்வளவு பொலைட்டா பேசின மனுஷன் துபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி கீழ்த்தனமா கேவலமா நடந்தாருன்றத நான் சொல்றேன். சோ ஆரம்பத்துல கெனிஷா வரமாட்டேன், நீ ஓவரா பண்ற, அது ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அட்வான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஜெயமிரி உள்ள வந்து இல்ல நாங்க கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வர, அப்படி இப்படி பல பிரச்சனைக்கு அப்புறமா துபாய் வந்து இறங்கிட்டாங்க. சோ நாளை கழிச்சு ஈவெண்ட் அப்படிங்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் 12 வந்துட்டாங்க. சரிங்களா? சோ இந்த மெர்லின் மேமும், நீங்க போட்டோல பாக்குற இந்த மெர்லின் மேமும் அந்த ஈவெண்ட் நடக்கிற அவங்க வெல்கம் பண்ற இடத்துல நிக்கிறாங்க. அப்படியே கார்ல வந்து BMW கார், பெரிய கார், புக் பண்ணி கொடுத்தது ஈவெண்ட் காசுல தான். சோ வந்து இறங்கின உடனே ஹாய் ஹலோ வெல்கம், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லணும்ல. அதை விட்டுட்டு இந்த கெனிஷா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேரா விறுவிறு ஓடி வந்து யூ ஃபக்கிங் டாக் அப்படின்ற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையா, அதுவும் இங்கிலீஷ்ல, தமிழ்ல பேசினா அது வேற கதை, இங்கிலீஷ்ல கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு, பாவங்க இந்த அம்மா ஈவெண்ட்டுக்கு இந்த கெனிஷா புக் பண்ண குத்தத்துக்கு இப்படி நெத்தில கை வச்சு அப்படியே தள்ளிட்டு போய் சோத்துல பின்னாடி இடிச்சு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசியிருக்காங்க. சரி, ரவி சார் அங்க வந்துட்டு இருக்காரு, கெனிஷா அதெல்லாம் பண்ணாத பாவம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. பார்த்தா இந்த ஜெயம் ரவி மோகனும் கூட வந்துட்டு, என்ன தைரியம் இருந்தா போன் போட்டு எங்களாத்தையும் மிரட்டி இது பண்ணிட்டு வரப்பன்னு சொல்லிட்டு இந்த கெனிஷாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ரவி மோகனும் சேர்ந்து அசிங்கமா அங்க திட்டி இருக்கிறாங்க. இந்த மனுஷன் போன்ல பேசும்போது அவ்வளவு பொலைட்டா பேசிட்டு அங்க துபாய் போனதுக்கு அப்புறம் அப்படியே மாறி இருக்காருங்க. ஒரு காலத்துல எல்லாம் ஜெயம் ரவி ரொம்ப நல்ல டைப்பு, அவரெல்லாம் மதிக்க தெரிஞ்ச மனுஷர் நினைப்போம். ஆனா இந்த கெனிஷா கூட சேர்ந்துக்கிட்டு பாவம் புருஷன் இல்லாம தன்னித்தனியா கஷ்டப்படுற ஒரு பொம்பளைய போட்டு அசிங்கமா திட்டி இருக்காங்க நீங்க 2 பேரும். சோ பணம் கொடுத்த பாவத்துக்கு, ஈவெண்ட்டை புக் பண்ண பாவத்துக்கு இந்த அம்மாவால எதுவும் பேச முடியல. எப்படி பேச முடியும்? ஏன்னா துபாய், அங்க போயிட்டு கை நீட்ட முடியாது, எதுவும் பேச முடியாது, திட்ட முடியாது. ஈவெண்ட்டை நடத்துற அவங்கதான் பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. வேற வழி இல்ல, பணம் கொடுத்தாச்சு, மக்கள் இருக்காங்க, நம்ம அடுத்து வருமானம் வரணும், அடுத்தடுத்து ஆளுகளை செட் பண்ண சொல்லிட்டு அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணி இது பண்ணிட்டாங்க. சோ ஈவெண்ட்டும் நல்லபடியா நடக்குது. ஆனா அந்த ஈவெண்ட் நடந்து முடிக்கிற வரைக்கும் இந்த மெர்லின் மேம்க்கு அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ குடைச்சல்கள் கொடுத்துருக்காங்க. விசால பிரச்சனை பண்றது, அது பிரச்சனை பண்றது, கூட கோரஸ் பாருக்கு சிங்கி அடிக்கிறதுக்கு 5 பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு டிக்கெட் போட்டாங்களா, அதுல 2 பேர் வரலையா. கேட்டா வந்து எங்களுக்கு காய்ச்சல், எங்களுக்கு ஜலதோஷம் சரிங்களா, பாட்டி இறந்துட்டாங்க, சித்தப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சாக்கு போ சொல்லிட்டு அங்க நின்ட்டாங்க. சோ எப்படியெல்லாம் இந்த மெர்லின் மேமோட ஈவெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு லாஸ் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சு செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த மேம் வந்து சிவசங்கரி டாக்ஸ்ல வந்து பேசியிருக்காங்க. பிளஸ் உமாபதி சாரும் பேசியிருக்காங்க. அவங்களுடைய சோசியல் மீடியாலாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஈவெண்ட் எல்லாம் ஒரு வழியா முடிச்சதுக்கு அப்புறமா பொட்டி படிக்க தூக்கிட்டு கெனிஷா கிளம்புவாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் துபாயில இருந்து ஸ்டோரி போடுறாங்க.
இந்த மாதிரி மெர்லின் என்னை ஏமாத்திட்டா, காசு கொடுக்கல, எனக்கு சோறு போடல, நல்லபடியா கூட்டிட்டு வரல, அது இதுன்னு எப்படிலாம் அந்த ஈவெண்ட் கம்பெனி பேரை வந்து கெடுக்க முடியுமோ, துபாயில அவங்க ஈவெண்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு பண்ண முடியுமோ அப்படிலாம் ஸ்டோரி போட்டிருக்காங்க. இந்த மெர்லின் பாக்குறாங்க, எதுக்கு இந்த கணேஷ் அந்த மாதிரி பண்ணிட்டு திரியறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மெர்லின் மேம் வந்து அவ்வளவு மெச்சூரா அதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க, எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணவே இல்லை. இவங்க ரிப்ளை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க தான் எனக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்தீங்க, எல்லா பில்ஸும் நாங்க கரெக்டா இருக்குது, நீங்க தான் மாத்தி மாத்தி இது பண்றீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு கெனிஷா என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்ல மெசேஜ், நான் நிறைய சாப்பிட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு பில்லெல்லாம் நீ தான் காசு கொடுக்கணும், எனக்கு அந்த பில்லெல்லாம் கொடு, அது மட்டும் இல்ல எனக்கு பணம் பத்தாது, மேற்கொண்டு பணத்தை போட்டு விடு, இல்லாட்டி உன் கம்பெனி இழுத்து மூடிடுவேன், உன் கம்பெனி நாசமாக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு. ஒரு பொம்பளை புள்ள பண்ற வேலையாது. படத்துல வர்ற சினிமா வில்லன் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா நிஜத்துல இருக்கிற வில்லன் கெனிஷா தான் அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மெர்லின் மேம் வந்து அங்க அரபு எமிரேட்ஸ்ல இருக்கிற போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணேன், பட் அங்கிருந்து வந்த கெஸ்ட் என்னை வந்து அவதூறு பரப்புறாங்க, என்னை தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு 3 கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒன்னு கிரிமினல் கேஸ், இன்னொன்னு மான நஷ்ட வழக்கு, இன்னொரு கேஸ் அப்படி போயிருக்கு. ஸோ ஏற்கனவே கெனிஷாக்கு எமிரேட்ஸ்ல இருந்து இந்த கிரிமினல் கேஸுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. சோசியல் மீடியால எதுவும் போடக்கூடாது, ஓரா பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் பெண்டிங்ல இருக்கிறது மான நஷ்ட வழக்கு தான். அது கேஸ் போயிட்டு இருக்கு துபாயில. ஏன்னா கெனிஷா வந்து இங்க சென்னையில இருக்கிறா, சென்னையில எங்க சுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சோ அங்க இருக்கிற போலீஸ்காரங்க அந்த மெர்லின் ஈவெண்ட் நடத்துறாங்களா, அவங்க கிட்ட விசாரிக்கிற மட்டும் இல்லாம கெனிஷா கிட்டே விசாரிக்கணும். ஆனா கெனிஷா இங்க இருக்கனால மெயில்ல ரிப்ளை, சிசிடிவி அங்க எல்லாத்தையும் செக் பண்றேன்னு சொல்லிட்டு சோ நிறைய ப்ராசஸ் அங்க வந்து போய்கிட்டு இருக்கு. சோ அடுத்தடுத்த கேஸ்ல கெனிஷா வந்து மாட்ட போறாங்க, இது உறுதி.